பெரம்பலூரில் தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதிப்படி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதிப்படி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகளைப் போல் மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும், ஊழியர்கள் பணிகளை சிரமமில்லாமல் செய்வதற்கு ஏதுவாக புதிய செல்போன் மற்றும் 5G செல்போன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் மேனகா தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.